குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 11ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்று சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் சித்திரை நட்சத்திரம் பிறந்த நேயர்கள், சுவாதி நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 11/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 11/5/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை நிகழ்ந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். எண்ணிய காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் முயற்சி செய்து வைத்திருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் பலிதலாகக்கூடிய ஒரு நல்ல நாள், செயல் வடிவமாவதற்குண்டான நல்ல நாளாக இருக்கிறது. எல்லாவித எதிர்ப்புகளையுமே இன்று நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். நீண்ட நாள் மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக என்று இருப்பாங்க. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். உங்களை சுற்றி நடப்பு எல்லாமே இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும், மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வரவு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். முதலீடுகள் அதிகமாக போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. போட்டியாளர்கள் குறைவார்கள். அதே போல் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. தடைப்பட்ட தன வரவுகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக கணவன் மனைவிக்குடைய பிரச்சனை இருந்ததுனால கணவன் மனைவிக்குடைய உள்ள உறவு அதிகரிக்கும். அதே போல் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. தங்களுடைய விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீங்க. தங்களுடைய பலகீனங்களை யாரிடம் சொல்லாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புகார் சொல்லுவதை தயவுசெய்து குறைத்து கொள்ளுங்கள். கடன் கொடுப்பதும் ஜாமீன் கையெழுத்து போடுவதும் வேண்டாம். எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கூட்டி எதையுமே திட்டமிட்டு பழகுங்கள். அதே போல் உங்களுடன் இருப்பவர்கள், அலுவலகத்தில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு உண்டாகும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பது இன்று கொஞ்சம் கடினம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக திருமண வரன் அமையல, கண்டிப்பாக திருமண வரன் அமையும். சுற்றுலாக்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
நீண்ட கால பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக தரும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி தருவதற்கு அவர்கள் உதவி செய்வாங்க. தொழில் விருத்தி அடைவதற்குண்டான வாய்ப்பு, தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உங்கள் உழைப்பிற்கு உண்டான ஊதியம் இன்றைக்கி கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சில அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உலகெங்கும் போன விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. முன்கூட்டியே தீர்மானித்து கொள்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக தன் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கணும். பணிகள் செய்யும் பொழுது, வேலைகள் செய்யும் பொழுது பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. பதற்றம் இல்லாமல் வேலையை செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியாக இருக்கும். வண்டிகள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைய நாளில் நடைபெறும். அதே போல் கடன் விஷயங்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவுகளுடைய வருகை உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால், விட்டு கொடுத்து போனால் அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்டகால பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறைவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. ஒரு வெற்றி நிறைந்த உங்களுடைய எண்ணங்கள் கைகூடி வருகின்ற ஒரு நல்ல நாள். மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மன தைரியம், சுறுசுறுப்பு, வெற்றி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கிறது. நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி அது முடியும். திருமண சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்குண்டான வாய்ப்பு, அதாவது எங்கேயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். நீண்ட நாள ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாள். பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போவீங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு, தங்க நகைகள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள், முயற்சிகள் பலிதல் ஆகும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியில் இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு முயற்சிக்கு பலன் அளிக்கும். முயற்சி செயல் வடிவமாவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக செலவு செய்வீங்க. ஆன்மீக பணிகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. தங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் தன வரவுகள், தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். நீண்ட காலமாக மனதில் ஒரு ஆசை இருந்தால் அந்த ஆசை நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஆன்மீக அன்பர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். உதவி செய்ய நினச்சா பார்க்கணும் தேவைப்படுவோம், தயவுசெய்து பாருங்கள். மிக துல்லியமாக இருக்கும். இதனால் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு சிறந்த நாளாக, மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.